stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anju Gramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தமிழக அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கிறது. தமிழகத்தின் சமூக நீதி பயணத்தில் ஒரு பெரும் பாய்ச்சல் நடந்திருக்கிறது. முதல் முறையாக பட்டியலின பின்னணியில் 7 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். 4 பெண்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இன்று நடைபெற்ற இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் நமக்கு பல விஷயங்கள், முக்கிய விஷயங்கள் பேச இருக்கிறது. இளைஞர்கள் நிறைந்த ஒரு அமைச்சரவையாக 1967, 77க்கு பிறகு இளைஞர்கள் நிறைந்த ஒரு அமைச்சரவையாக இது காட்சியளிக்கிறது. 1952க்கு பிறகான கூட்டணி ஆட்சி என்பது மலர்ந்திருக்கிறது. ஒரு கூட்டணி ஆட்சி யுகத்திற்குள் தமிழகம் நுழைந்திருக்கிறது. 6 தசாப்தங்களில் காங்கிரஸ் அமைச்சர்கள் முதல் முறையாக இந்த அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், தற்போது அமைச்சரவை விரிவாக்கம் நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன? தமிழக அமைச்சரவை தற்போது விரிவாக்கம் ஆளுநர் தலைமையில நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே ஆளுநர் மற்றும் முதல்வரோடு சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது ஆளுநர் மாளிகையில வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லோருக்குமே தேநீர் விருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்திருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன், இடதுசாரி கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோருமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே இந்த ஆளுநர் பதவியேற்பு முடிஞ்சு தற்போது அமைச்சர்களோடு குழு புகைப்படம் எடுக்க இருக்கிறார். அந்த குழு புகைப்படம் தேநீர் விருந்து என்பது நடைபெற இருக்கிறது. அதே போன்று அடுத்த கட்டமாக தற்போது 23 நபர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான பொறுப்பு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு என்பது குறித்தான அறிவிப்பு இன்று மாலைக்குள்ள வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரைவில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே அதற்கு முன்பாக தற்போது இன்று மாலைக்குள் ஒவ்வொரு அமைச்சருக்கும் எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது என்பது குறித்தான விவரங்கள் வெளியே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று மாலைக்குள்ள அந்த விவரங்கள் வந்த பின்பு துறை ரீதியாக அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடனே அமைச்சரவை கூட்டம், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற உடனே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார். எனவே அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் துறை ரீதியாக ஆய்வுக் கூட்டங்கள் அமைச்சர்கள் நடத்த வேண்டும். எனவே அந்த பணிகளும் அதுக்கு அடுத்தபடியாக ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவையில சட்டமன்றத்தை கூட்டி தமிழகத்திற்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இவை அனைத்துமே அடுத்த 1 மாதத்திற்குள்ள நடைபெற வேண்டும் என்பதால அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மிக வேகமாக எடுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான விஜய் தலைமையிலான அரசு முடிவு செய்திருக்கிறது. விரைவில் அமைச்சரவை கூட்டம், அதே போன்று விஜயனுடைய டெல்லி பயணம், தமிழகம் மீண்டும் கூட்டம் என அடுத்தடுத்த பணிகள் நடைபெறுகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே குழு புகைப்படம் எடுக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கு தேநீர் விருந்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ஆளுநர் பங்கேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாலைக்குள்ள புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய நபர்களுக்கு அமைச்சரவையினுடைய துறைகள் ஒதுக்கீடு செய்வதற்கான அறிவிப்பு என்பது வர இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணியில நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. 2 துறைகள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமக்கு தெரிந்தபடி தமிழக வெற்றி கழகம் தரப்பிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்வதற்கான வழங்கியிருக்கிறாங்க. அதனை அவர்கள் ஏற்றார்களா? ஒட்டுமொத்தமாக 7 துறைகள் காங்கிரஸ் கட்சிக்கு தந்திருக்கிறாங்க. அந்த 7ல 2 துறைகளை தேர்வு செய்து கொள்வதற்கான உரிமை என்பது காங்கிரஸ் கட்சியிடம் வழங்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் அதில் எந்த 2 துறைகளை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று இன்று மாலைக்குள்ள தெரிய வரும். இன்று பொறுப்பேற்றக்கூடிய 23 அமைச்சர்கள், குறிப்பாக தமிழக அமைச்சரவையில் இந்த ஆண்டு மட்டும் 7 தலித் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே ராஜ்மோகன் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில இன்று காங்கிரஸ் கட்சியினோடு சேர்ந்து 6 பேர், அதே போன்று தமிழக அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் இந்த முறை இடம்பெற்றிருக்கிறாங்க. எல்லோருக்கும் எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், அனைத்துமே இன்று மாலைக்குள்ள நாளை காலைக்குள்ள இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என தெரிகிறது. புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அமைச்சர்களுக்கான வாகனங்கள் ஆளுநர் மாளிகைக்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கிருந்தே அவர்கள் அமைச்சரவை வாகனத்தின் மூலமாகவே தலைமை செயலகத்துக்கு செல்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ்.
நிச்சயமா சந்தானகுமார், நிறைய இளைஞர்கள் சாதாரணமான பின்னணியிலிருந்து வந்தவங்க நிறைய பேர் அமைச்சர்கள் ஆகியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா காங்கிரஸ்ல இருந்து 2 பேர் அமைச்சர்களா ஆயிருக்கிறாங்க. இன்னும் பல முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட இருக்கு. சில முக்கிய துறைகள் தாவேகாவோட முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கிறோம் பல முக்கிய துறைகள் இன்னும் ஒதுக்கப்பட வேண்டியிருக்கு. அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது, துறைகள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சிருக்கா? என்னென்ன முக்கிய துறைகள் யாரிடம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா இந்த அமைச்சரவை ஒதுக்கீட்டிலேயே மிகப்பெரிய இழுவரை குழப்பங்களுக்கு பிறகுதான் இன்று காலை அமைச்சரவை பட்டியலை இறுதி செய்திருக்கிறது. நம்ம பேசிய வகையில பார்க்கணும்னா நள்ளிரவு 2 மணிக்கு மேலதான் பல்வேறு நபர்களுக்கு அழைப்பு தாவேகா தரப்பிலிருந்து அழைக்கப்பட்டு நாளை அமைச்சரவையில நீங்க இடம்பெறீங்க என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கி தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகர் மன்றத்தில் இடம்பெற்ற நபர்களுக்கு அமைச்சரவையில இடம்பெற வழங்க வேண்டும் என்ற ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பிலிருந்து அதாவது தமிழக அரசுல அமைச்சரவையில நல்லா நன்கு படித்தவர்கள், அதே போன்று நிர்வாக ரீதியாக சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ள நபர்கள் என 2 விதமான பட்டியல் தயாராகி இருந்ததுனால யார் யார் அமைச்சர்களாக இடம்பெறுவார்கள் என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இன்று காலை வரை குறிப்பாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து நம்ம விசாரிக்கும் போது சரி, தாவேகா தரப்பிலும் கேட்கும் போது இன்று காலை 7 மணி வரை 7 மணிக்கு தான் இறுதி பட்டியலே இறுதியாகி இருக்கிறது. யார் யார் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள், நள்ளிரவு 2 மணி 3 மணிக்கெல்லாம் தொடர்பு கொண்டு நாளை இப்ப அமைச்சராக நீங்க பொறுப்பேற்கிறீங்க என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்குமே அதாவது இன்று அமைச்சராக பொறுப்பேற்க வந்த நபர்களுக்கு கூட தற்போது வரை அவர்களுக்கான துறைகள் என்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான விவரங்கள் என்பது தெரியவில்லை. ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே, அதாவது இந்த காஞ்சிபுரத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய ரஞ்சித் குமார், அவருக்கு மட்டும் எந்தெந்த துறைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்பது குறித்த விவரங்கள் கேட்டிருக்கிறாங்க. எனவே தற்போது வரை யார் யாருக்கு எந்தெந்த துறையை ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறித்தான விவரங்கள் தெரியப்படல. கடந்த முறையே அந்த துறைகள் ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் இறுதி வரை விஜய் அதை ரகசியமாக வைத்து, அதாவது பட்டியல் வரும்போது தான் தெரிய வந்தது. குறிப்பாக கட்சியினுடைய பொதுச் செயலராக தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்துக்கு நகராட்சி மற்றும் ஊரக என 2மே அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் அவருக்கே ஊராட்சி மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்படும், நீர்வளத்துறை. அதே போன்று செங்கோட்டையின் பொதுப்பணித்துறை என எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவருக்கு நிதித்துறை வழங்கப்பட்டது. எனவே துறைகள் ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் விஜய் இறுதி கட்டத்தில் நேரடியாக வழங்குவதன் காரணமாக அது குறித்தான விவரங்கள் மிக ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் யார் யார் என்பது குறித்தான இறுதியாக இன்றுதான் காலை தான் தெரிவிக்கப்பட்டதுனால யார் யாருக்கு என்ன அமைச்சர் என்று உரிய விவரங்கள் தெரிவிக்கப்படல. ஆனா ஒன்று மட்டும், இந்த 33 பேர்ல 16 பேர் விஜயோடு சேர்த்து, விஜய் இல்லாம பார்த்தோம்னா 16 பேர் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றிய நபர்கள். 16 பேருக்கு அமைச்சராக பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. துறைகள் ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் இன்று மாலைக்குள்ள அடுத்த கட்ட விவரங்கள் தெரிய வரும். விக்னேஷ், சரி, நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் இருந்திருக்கு இந்த அமைச்சரவையில. விஜய் அதை இறுதி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. நிறைய பேர் நள்ளிரவு 2 மணி வரை கூட இந்த அமைச்சரவை பட்டியல்ல யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படிங்கிற கலந்தாலோசனை அப்படிங்கிறது நடந்திருக்கு. நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா அவங்க நேம் அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. நன்றி சந்தானம், தொடர்ந்து பேசலாம். நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு பக்கம் முதலமைச்சர் மற்றும் ஆளுநரோடு புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. மரபுப்படி குழு புகைப்படம் எடுப்பது அப்படிங்கிறது மரபுப்படி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. தற்போது ஆளுநர் மாளிகையில அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுக்கும் காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அமைச்சரவை பதவியேற்ற காட்சிகளை பார்க்கிறோம். ஆளுநர் ஒவ்வொருவருக்கும் பொறுமையாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பல புதுமுகங்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பல இளைஞர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். 1967 1977க்கு பிறகு பல புதுமுகங்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து செய்தியாளர் சந்தானத்திடம் பேசலாம். சந்தானம், தற்போது பல புதுமுகங்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அவங்க அரசு நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்தடுத்த செயல்பாடுகளை செய்யறதுக்கும் ஒரு அனுபவம் தேவை. அப்படிங்கிற ரீதியில இந்த அமைச்சரவை அப்படிங்கிறது எப்படி செயல்படும்? தொடர்ந்து இந்த அதிகாரிகள் மட்டத்திலான அவங்களுக்கான அந்த பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் வழங்கப்படுமா? அது குறித்தான தகவல் இருக்கா? சொன்னது மிக சரியான ஒன்று. பல பேர் புதியவங்கள், விஜய் உட்பட, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் உட்பட எல்லோருமே கிட்டத்தட்ட 31 பேர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். செங்கோட்டையன் மற்றும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் இருவரை தவிர மற்ற 31 பேர் அமைச்சர்கள் பெற்றக்கூடிய 33 பேர்ல 31 பேர் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கே எம்எல்ஏவாகவே இந்த முறை தான் வந்திருக்காங்க.
அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பான அமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா துறை சார்ந்த அதிகாரிகளை இதனாலதான் பொறுமையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் துறை சார்ந்த அதிகாரிகளை மிக பொறுமையாக தேர்வு செய்து அதிகாரிகள் நியமனம் என்பது நடைபெற்று வருகிறது. காரணம், அமைச்சர்களாக முதல் முறையாக பொறுப்பேற்கும் காரணத்தால அதிகாரிகள் அமைச்சர்களாக இவர்கள் தயாராகும் வரை, அதாவது துறை சார்ந்த புரிதல் ஏற்படுவதும் வரை அவர்களுக்கு மிக பொறுமையாக அவர்களுக்கு இது குறித்தான விளக்கம் அளிப்பதும், அதே போன்று துறை ரீதியாக அதற்குள்ள எந்த ஒரு தவறும் நடைபெறாத வகையில் தான் அதிகாரிகள் நியமனத்தை தேர்வு செய்து வருகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போன்று தற்போது அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய நபர்களும் அவர்களுக்கு ஏற்றவாறு IAS அதிகாரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக பொறுமையாக கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு முதலமைச்சர் விஜயுடன் இருக்கிறது. குறிப்பாக அவரே நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளுக்கும் கிட்டத்தட்ட 3 துறைகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அந்த 3 துறைகளுடன் ஆலோசனை என்பது புதிதான எந்த திட்டங்களை கொண்டு வருவதோ இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தாண்டி தற்போது வரை எந்தெந்த திட்டங்கள் செயலாக்கத்தில் இருக்கு, அடுத்த கட்டமாக என்ன செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்தான ஒவ்வொரு துறை சார்ந்த பிரீஃபிங் தான் நடக்குது. அவர் நம்ம பார்க்குற காலைல சரியாக ஒரு 10 மணிக்கு வந்தா மாலை 4:30 4:45 மணிக்கு தான் தலைமை செயலகத்தில் தொடங்குறாரு, கிளம்புறாரு. ஒவ்வொரு நாளும் 3 துறைகளுடன் அவருடைய ஆலோசனையும் நடக்கிறது. எனவே முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து துறை சார்ந்த கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி என்ன நடக்கிறது ஒவ்வொரு துறையிலும் என்பது குறித்தான விவரங்களை கேட்டிருக்கிறார். அதே வகையில தான் அமைச்சர்களும் செயல்பட வேண்டும் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொருவரும் அமைச்சர் நீங்க நாளைக்கு பொறுப்பேற்கிறீங்க என்ற தகவலையே விஜய் தான் தொலைபேசி வாயிலாக ஒவ்வொரு நபர்களுக்கும் தனியாக சொல்கிறார். சொல்லும் போதே உங்கள் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பதவி வழங்கப்படுகிறது என்பது போன்ற வார்த்தைகளை விஜய் அவரிடம் பயன்படுத்துறாரு. அதே போன்று மிக கவனமுடன் செயல்பட வேண்டும் அப்படின்ற அறிவுறுத்தல்கள் கட்சி தலைமையிலிருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் உட்பட 31 பேர் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்போது அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றதன் காரணமாக அவர்கள் அடுத்த கட்டமாக எவ்வாறு செயல்பட இருக்கிறார்கள், சட்டமன்ற தேர்தலில் ஒரு 108 தொகுதிகளை வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவாகி தற்போது ஆட்சி அமைச்சிருந்தாலும் அடுத்த கட்டமாக மக்கள் மன்றத்தில் மக்களுக்காக என்ன செயல்பட போகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மருத்துவர் அணி என பல்வேறு நபர்கள் அரசு அலுவலகங்கள் ஆய்வு செய்வது போன்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே விமர்சனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில அதனை தடுப்பதற்கும் அதே போன்று துறை சார்ந்த அமைச்சர்களாக இவர்கள் எவ்வாறு செயல்பட போகிறார்கள் என்பது குறித்தான கேள்வி இருக்கிறது. கட்சியினுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வாறு செயல்பட போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்க வேண்டியது. நிச்சயமாக சந்தானம், நிர்வாக கட்டமைப்புக்குள்ள முன்பின் இராத பல புதுமுகங்கள் நிர்வாகத்துக்குள்ள தற்போது நுழைஞ்சிருக்காங்க. அவங்க இன்னும் பயிற்சி பெற வேண்டும், அதுக்கு கால அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, அதை புரிஞ்சுக்கலாம். அடுத்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதும் இங்க புதிதான ஒரு விஷயமா இருக்கு. 1952க்கு பிறகான ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் இதுல இடம்பெற்றிருக்கிறாங்க. தாவேகாவும் புதிதாக ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி தான். இதை எப்படி முதலமைச்சர் விஜய் கொண்டு போக போறாரு? முதலமைச்சர் விஜயோட அணுகுமுறை எப்படி இருக்க போகுது? நிச்சயமா நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சி தொடங்குவதற்கான முதல் மாநாட்டிலேயே தமிழகத்துல அவருடன் கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த வகையில தான் தற்போது தேர்தலுக்கு பின்பு கூட்டணி அமைச்சிருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம VCK, IUML என 2 கட்சிகளுக்குமே அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் முடிவெடுக்கும் பட்சத்தில் 3வது அமைச்சரவை விரிவாக்கம் நடத்தப்பட்டு 2 அமைச்சர்கள், அதாவது தற்போது 33 பேர் முதலமைச்சரோடு சேர்த்து அமைச்சராக இருக்காங்க. 35 பேர் வரை அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட முடியும். எனவே IUMLக்கு ஒரு இடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடமும் வழங்கப்படலாம். கூட்டணி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அது சரி வராது என்று அதிமுக, திமுக என 2 கட்சிகளும் தெரிவித்து வந்த நிலையில தற்போது முதல் முறையாக ஆட்சி பொறுப்பேற்கும் போதே விஜய் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம VCKவினுடைய தலைவர் திருமாவளவனுடன் தொலைபேசியில் பேசும்போது, நீங்க அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும், உங்களுக்கான முக்கியத்துவத்தையும் உங்களுக்கான மரியாதையும் நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என்ற வார்த்தைகளை அவர் அந்த தொலைபேசி உரையாடலில் பயன்படுத்தியிருக்கிறார். அதே போன்று நம்ம பார்க்கிறோம், காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 துறைகள் தான் உங்களுக்கு அப்படின்னு டைரக்டா தெரிவிக்காம ஒரு 7 துறைகளை ஆப்ஷனா கொடுத்து அதுல நீங்க 2 துறைகளை தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கி இருக்கிறாங்க. ஆனா அதே போல பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகளிடம்
அவர்கள் இந்த அரசினுடைய நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் விஜய் நேரடியாகவே தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார். இதுவரை பார்த்தோன்னா ஒரு அமைச்சரவை முடிவு என்பது ஒரு அரசினுடைய முடிவா இருக்கு. அவங்க எல்லாமே ஒரே கட்சியில் இருக்கிறதுனால ஒரே கொள்கை முடிவாக எடுக்க முடியும். தற்போது தாவேகா எடுக்கக்கூடிய முடிவுக்கு காங்கிரஸ் கட்டுப்படுமா, இல்லை இந்த முடிவுகளை வேறுபாடு ஏற்படுமா என்பது குறித்து நம்ம பார்க்கணும். ஆனால் தற்போது வரை ஒரே புள்ளியில பயணிப்பதன் நோக்கமாக கொண்டுதான் தற்போது கூட்டணி அமைச்சரவை இடம்பெற்றிருக்கிறது. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு ஒரு ஸ்பேஸ தாவேகா தற்போது ஆரம்ப கட்டத்துல கொடுத்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சந்தானம், இந்த இடத்துல விசிகாவும் ஐயுஎம்எலும் அமைச்சரவையில இணையல அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். தொடர்ந்து பல வலியுறுத்தல்கள் விஜயை நேரடியா அவர்கிட்ட பேசினதாகவும் கன்வின்ஸ் பண்ணதாகவும் சொல்லப்பட்டது. இருப்பினும் ஏன் இந்த தயக்கம்? இந்த தயக்கம்னு புரிஞ்சுக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஐயுஎம்எல் விசிகா இரண்டு கட்சிகளுக்கும் நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஐயுஎம்எல் பொறுத்த வரைக்கும் இன்று அவர்கள் இது தொடர்பான முடிவெடுப்பதற்கான ஆலோசனை கூட்டத்தில் இருக்காங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகள் கட்சிக்குள்ள நிலவுது. ஒன்று, விசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவனே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். இரண்டு, வன்னியரசுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்க வேண்டும் என்ற இரண்டு பார்வைகள் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிறது. அவர்களும் உயர்நிலை கூட்டத்தை கூட்டி இன்றுதான் முடிவெடுக்க போகிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவசரமாக ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரம் கோரியதன் காரணமாக கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு நாள் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் காலம் எடுத்தனால பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது இன்றும் எழுந்து வருகிறது. எனவே அவர் இந்த முறை பொறுத்த வரைக்கும் நிதானமாக ஒரு முடிவை எடுப்பதற்காக யோசித்திருக்கிறார். எனவே இன்று அந்த ஆலோசனை கூட்டம்லாம் முடிஞ்சு அவர்கள் முடிவெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்பொழுது அவர்கள் சரி என்றாலும் கூட அடுத்த பதவியாக கூட்டணி கேபினட் எக்ஸ்பென்ஷன்ல அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஐயுஎம்எல் இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாகவும் விசிகாவும் விரைவில் முடிவெடுப்பார்கள் என பார்க்கப்படுகிறது. நிச்சயமா சந்தானம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று நடைபெற்ற இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல நம்ம பார்க்கிறதுக்கு பல முக்கிய விஷயங்கள் இருக்கு. 1952 பிறகாக ராஜாஜியின் கூட்டணி அமைச்சரவைக்கு பிறகான ஒரு கூட்டணி அமைச்சரவை என்பது அமைந்திருக்கிறது. இதுல 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சென்னை மாவட்டத்திற்கு 7 அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் அந்த பன்மைத்துவம் அப்படிங்கிறது பரவ வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இங்க பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. சொன்னபடி கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார் விஜய். தமிழகத்தில் மலர்கிறது கூட்டணி ஆட்சி யுகம். ஒரு கூட்டணி ஆட்சி என்பது மலர்ந்திருக்கிறது. காங்கிரசிலிருந்து 2 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றிருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி யுகத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறது தமிழகம். 1952 ராஜாஜிக்கு பின்னர் கூட்டணி அரசு அமைத்திருக்கிறது தாவேகா. ராஜாஜியின் பாதையில் பயணித்திருக்கிறார் ஜோசப் விஜய். 1952 கூட்டணி அமைச்சரவையை அமைத்தார் ராஜாஜி. தமிழகத்தில் 3/4 நூற்றாண்டுக்கு பின்னர் ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அமைச்சர்கள் தமிழக முதல்வர் மற்றும் ஆளுநரோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். முழுமையான தமிழக அமைச்சரவையின் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய புதுமுகங்கள், நிறைய இளைஞர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழக அமைச்சரவையில சமூக பன்மைத்துவம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. வரலாற்றில் முதல் முறையாக பட்டியலினத்தோர் 7 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மை நிலவுடைமை சமூகங்களிடமிருந்து அதிகாரம் மாறி இருக்கிறது அப்படிங்கிற காட்சிகளை பார்க்கிறோம். தமிழக அரசியல்ல நிறைய காட்சிகள் தாவேகாவின் வருகைக்கு பின்னர் மாறி இருக்கு. இந்த அமைச்சரவையிலுமே 7 பட்டியலினத்தவர் இடம்பெற்றிருக்கிறாங்க. 4 பெண்கள் தமிழக அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறாங்க. வரலாற்றுல முதல் முறையாக பட்டியலினத்தோர் 7 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறாங்க. பெரும்பான்மை நிலவுடைமை சமூகங்களிடமிருந்து மாறி இருக்கிறது அதிகாரம். ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மை நிலவுடைமை சமூகங்களைச் சேர்ந்தோரே அதிகாரத்தில் இருந்த அந்த போக்கு அப்படிங்கிறது மாறி இருக்கு. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பல ஆச்சரியங்களும் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் நமக்கு காண கிடைக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் திரையில் பார்க்கிறோம். ஒவ்வொரு தகவலையும் நாம் பார்த்து வருகிறோம். பல வரலாற்று பின்னணிகளோடு தகவல்களை நாம் பார்க்கிறோம்.
a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.